இல்ல. இது வெள்ளி கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார், இப்பொழுது காக்க போகிறார். இந்த இன்னைக்கு விடுக்கப்படுகிற செய்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனம் பண்ண முடியாது. கர்த்தர் அடியனை மறைத்து வெளிப்பட முடியாது. தொடர்ந்து ஆண்டவர் அவருடைய வார்த்தை கொடுக்க முடியாது. நம்ம எல்லா கண்களும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த செய்தி ஆசீர்வதிக்க முடியாது. நாம செய்தி ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர் மூலியமா வசனத்தை எதிர்பார்த்து வந்திருக்கோம். அவர் வெளிப்படுத்திருக்கோம். எல்லா வசனமும் கொடுங்க. இயேசு நாமத்திற்காக ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆமென். காலையில அதிகாலையில சரியாய் ஆமென் எழுப்பி உட்கார்ந்து ஆண்டோட சேர்ந்த நைட்டு என்னால ஜெபிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் மட்டும் இருந்துட்டு காலையில ஆண்டு கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலமா ஞாபகப்படுத்துறாங்க. எடுத்து வாசம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 27-24 வசனத்தை வாசிப்போம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடன் கூட யாத்திரை பண்ணுகிற பிரயாணம் பண்ணுகிற யாத்திரை பிரயாணம் பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். அந்த அழகா என்ன சொல்றார்? மீண்டும் வாசிமா. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு உன் நிமித்தமாய் யாத்திரை பண்ணுகிற 276 பேரையும் கர்த்தர் காத்தார். கண்களை ஆமென். நல்ல செய்தியுடைய தலைப்பு தயவுள்ள ஆமென் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு தலைப்பு என்ன? தயவுள்ள ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு ஆண்டவராய் தெய்வம் அவர் எப்பொழுதுமே தயவுள்ளவர். நீங்க இந்த சம்பவத்தை 27ஆம் சங்கீதம் ஆமென் அப்போஸ்தலர் 27 முழுமையாய் படித்தோம்னால் இதனுடைய சாராம்சத்தை அடுத்த வாரத்துல நான் மீதியானதை சொல்லுவேன். இப்ப தயவு குறித்து மாத்திரம் நான் விட இது நிறைய காரியம் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் 34ஆம் வசனத்தை நான் சொல்றேன். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். அல்லேலூயா. எதற்கு தப்பி பிழைக்கும்படி. இது ஒரு ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக அல்ல, நியாய விசாரிக்கும்படியாய் ராயனுக்கு முன்பாக. ஆமென். 2 விதமான ராயன் உண்டு. ஒன்று அரசு அதிகாரிகள், நமக்கு மேலே காத்துனா அவங்க யாரு? நமக்கு மேற்பட்ட அரசு. நமக்கு முதலமைச்சர் யாரு? நமக்கு தலைவர். நமக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு தகப்பன் போல. அவர் ராஜா. இந்திய பிரதமர் நமக்கு ஒரு ராஜா, மனிதர்களுக்கு ராஜா, உலக பிரியமான ராஜா. ஆமென். நீதிபதி ராஜா. சோதரம். அவங்க நம்ம ஒரு குற்றம் செய்யும் பொழுது நியாயம் விசாரிக்கப்படுவதற்கும் அதே நேரத்தில் நம்முடைய தேவைகளை அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை சொல்வதை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ உலகத்துக்குரிய ராயன். இன்னொரு ராயன் ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா. ஒரு நாள்ல நம்ம எல்லாருமே நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னால நம்ம நியாய தீர்ப்பு நாள் நிக்க வரும்போது அவருக்கு முன்னால கட்டாயம் இந்த பூமியில வாழுகிற அத்தனை மனு குலத்தார்களும் அவருக்கு முன்பாக, அது இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், சைனா மதம், எந்த மதமா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் எல்லா பேருமே அந்த தேவ ராஜ்யத்துல போய் நிச்சயமாய் நியாய தீர்ப்பு நாள் நிக்க வேண்டும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். அல்லேலூயா. இது மாற்று கருத்து அல்ல. அப்ப அவர் ராயன். அவர் யாரு? ராயன். இயேசுவுக்கு முன்னால நிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசுவுக்கு முன்னால நிக்க நம்ம எப்படிப்பட்டவங்களா போய் நிக்க இருக்கணும்? குற்றமற்றவர்களாய், பாவமற்றவர்களாய், நீதி உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், ஆமென் சோத்திரம், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் மனவளனை இயேசுக்கு முன்னால நாம் நிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருக்கு முன்னால நம்ம நிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. அதுபோல இந்த அல்லேலூயாங்கிற வார்த்தையும் எந்த மதமா இருந்தாலும் சரி, எத்தனை மொழியை வேணும்னாலும் சரி, இந்த அல்லேலூயாங்கிற வார்த்தை மாத்திரம் மாத்தி அவங்க என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்கவே முடியாது. அது ஹிந்தியில சொன்னாலும் அல்லேலூயா தான், இங்கிலீஷ்ல சொன்னாலும் அல்லேலூயா தான், தமிழ்ல சொன்னாலும் அல்லேலூயா தான், மராட்டியத்துல சொன்னாலும் அல்லேலூயா தான், கன்னடத்துல சொன்னாலும், எந்த மொழியில மொழிபெயர்த்தாலும் அல்லேலூயாங்கிறது பரலோகத்தின் பாஷை. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கத்தோலிக்க பிள்ளைங்க, இந்த நாள்ல தெரிந்து உங்களுக்கு உங்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அதுதான். ஆமென். சோதனை என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய கமெண்ட் வாசிமாத பயப்படாதே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நிற்க வேண்டும். இதோ இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும். யாத்திரை பண்ணுகிற, யாத்திரைன்னா என்ன மலையாளத்துல அவங்க சொன்னீங்க யாத்திரைமோ. ஆமீன். தமிழ்ல பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை தான். அல்லேலூயா. ஆமீன். என்ன சொல்லப்பட்ட யாத்திரை செய்யற, நீங்க பிரயாணம் பண்ணுகிற, உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற எத்தனை பேர் தெரியுமா? 776 பேர். 276 276 பேரை நான் ஆமீன் காக்க வேண்டுமானால் உன் நிமித்தமா என்ன செய்யறேன், உனக்கு தயவு பண்ணினேன், உன் நிமித்தமா உன்னையும் பாதுகாப்பேன், அவனோடு வருகிற அத்தனை பேரையும் நான் பாதுகாப்பேன், அவனுடைய தயவுள்ள கரம் உன்மேல் இருக்கிறது. கரமடி கதை சொல்ல பண்ணுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. சில தயவுள்ள கரத்தை நான் உங்களிடத்துல தயவை குறித்து சொல்லிவிட்டு நான் பிரசங்கத்தை சரியாய் ஒரு 12:30 மணிக்குள்ள முடித்து உங்களை அனுப்ப முடியாய் விரும்புகிறேன். சோதரம் நாளை தினத்துல நம்முடைய மகள் அனிசியாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, ஒரு பாஸ்டரை பார்த்து பேசும்படியாக கடந்து போகிறேன். நாளை மறுதினத்துல சோதரம் பாளையங்கோட்டையில, தூத்துக்குடியில திருமணம். நாளை மறுதினத்தில் அடுத்த நாள் பாளையங்கோட்டை, நாளைக்கு பாளையங்கோட்டையில, அடுத்த நாள் தூத்துக்குடியில நம்ம டிஎஸ் பட்டணம் இருக்காரு, அவருடைய மகனுக்கு கல்யாணம். ஆமீன். அடுத்த நாள் வியாழக்கிழமை இரவு கிளம்பி காரைக்குடி போயிட்டு சனி வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வந்து சேருவேன். அதில் தொடர்ந்து அடுத்த வாரம் முழுவதும் பிரயாணம் இருக்கிறது. தயவுசெய்து எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சரீரம் விலகினம் இருந்தாலும் அதை நத்தில போக வேண்டி இருக்கிறது. போகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படணும். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால இந்த நாள்ல சங்கீதம் 105 20 21 வாசிங்க. சங்கீதம் 105 20 21. ராஜா ஆள் அனுப்பி ஜனங்களின் விடுதலை பண்ணினான். சங்கீதம் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் வாசிமாத 105 20 21. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின்படி ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை அவிழ்க்க முடியாய். ஆமென். ராஜாவாகிய ராயனுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த 2 விதமான காரியத்தை பார்க்கிறோம். சாத்தானும் சில நேரத்துல நம்ம என்ன செய்யலாம், கட்டி வைத்து விடுகிறான். அல்லேலூயா. சாத்தான் என்ன செய்ய, நம்மள சில நேரத்துல கட்டி வைத்து விடுகிறான். ஏதோ ஒரு காரியத்துல, வியாதியினால, பலகீனத்தினால, மன சஞ்சலத்தினால, வருத்தத்தினால, நெருக்கத்தினால, உபத்திரத்தினால நம்ம என்ன செய்யறோம், கட்டி வைத்து விடுகிறான். அந்த கட்ட அவிழ்க்கப்பட வேண்டுமானால் தயவுள்ள கரமாகிய இயேசுவிடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவிடத்துல நம்ம ஜெபிக்கும் போதுதான் அப்படிப்பட்ட அன்னிசத்துல மாந்திரி கட்டுகள், அல்லேலூயா, மாந்திர கட்டுகள், தந்திர கட்டுகள் ஏதோ ரூபத்துல பல விதத்துல நம்ம கட்டி வச்சிடறான். திருப்பி அந்த வாசத்தை வாசிமா. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன்
தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அல்லேலூயா. என்ன சொன்னா? கர்த்தர் சொன்ன, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில 18 19 வாசமால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அதை புடமிட்டது. அவன் கட்டவிழ்க்க சொன்னான். ராஜா வசனம் என்ன செய்து அவனை புடமிட்டது. சில நேரங்களை நல்லா புரியுங்க பிள்ளைங்க கோடிங்க. சில நேரத்துல ஆண்டவருடைய வசனம் நம்மளை என்ன செய்யும்? புடமிடும். இல்லையா? சில நேரம் நிறைய ஒரு காரியத்தை சுமித்துட்டே இருந்திருப்போம், அது நடக்கவே நடக்காது. சரி நம்ம சரி நம்ம எதிர்பார்க்கிற இப்போ ஒரு பைக் வாங்கணும். உதாரணத்துக்கு வச்சிங்களா, ஒரு பைக் வாங்கணும். ஆண்டவரே ஒரு பைக் வேணும், இல்ல ஒரு கார் வேணும், இல்ல ஒரு இடம் வேணும், இல்ல ஒரு வீடு வேணும். ஏதோ ஒரு காரியத்தை கேட்டுட்டே இருப்போம். சரி கேட்டு ஜோம் பண்ணிட்டே இருப்போம். சரி கடற்கரை விட்டுருப்போம். அதே இடத்துல சரீரத்தில் விளையினவங்க என்ன செய்வோம்? அந்த விடுதலை கிடைக்கணும். நம்ம கட்டாயம் ஜெபிச்சுட்டே இருப்போம். ஜெபிக்கணும். ஆண்டவர் சில பேருக்கு சில வியாதிகளை கொடுப்பார், சில பிரச்சனைகளை கொடுப்பார், சில பிரச்சனைகள் வரும். அது நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை அவருடைய வசனத்திலே நிலைத்து நிற்பதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு சின்ன சிச்சை. அல்லேலூயா. நம்ம அதை கண்டு சோர்ந்து போக கூடவே கூடாது. எத்தனை பேர் விசுவாசிகளை கரவத்தை சொல்லுவோம். போராட்டம் வந்துட்டு விலகின வந்துட்டு நான் ஜெபித்துட்டே இருக்கேன். அம்மா பின்னாடி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு சொல்றேன், அவங்களுக்கு ஜெப விண்ணப்பமே ஒரு ஒண்ணுமே கிடையாது. ஜெபம் பண்ண வருவாங்க. ஆமீன். நான் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அம்மா. ஆமீன். அவங்க நேரா ஒடியாந்துருவாங்க, முடுக்கணும்னு வந்துருவாங்க. என்னமா பண்ணுது? என்ன நடக்கும் போதே லாத்துது பாஸ் இருக்கிறாங்க. அல்லேலூயா. லாத்துதோ இல்லையோ அவங்களோட மனநிலைமை அப்படி இருக்குது. ஆமீன். சோத்திரம். ஆரம்ப நாள்ல வரும்போது அவங்களுக்கு ஜெபிக்க முடியல, அவ்வளவு ஒரு போராட்டம் இருந்தது. அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அதை மாத்தி இருக்கிறார். சோத்திரம். ஒரு நாள் அவங்கள்ட்ட ஜெபிக்கும் போது அவங்க வீட்டுக்கு வாசலுக்கு முன்னால நிக்க கூடாத ஒரு ஆவி நின்றுச்சு. அப்ப நான் கேட்டேன், அம்மா உங்களோட வாசல் முன்னால நீங்க மத்தியானம் நைட்டு 12 மணிக்கு மேல என்னமா நடக்குன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சில காரியங்களை சொன்னாங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தணும் உண்மை கட்டி ஜெபம் பண்ணியாச்சு. அந்த ஆவி பார்க்க நிக்க முடியல. நாங்க இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டாச்சு. நல்லா நீங்க மீனா புரிஞ்சுக்கணும். ஆமீன். தெளிக்க வந்து அந்த ஆவி அந்த கிரீசம்ல. ஆனா இவங்க அந்த ஆரம்ப நாள்ல இருந்து கிட்டத்தட்ட பல ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல அவங்க அந்த ஆவி ஆட்கொண்டு பலவீனப்படுத்துறதுனால இப்ப சாதாரணமா நடந்து போகும்போது அவங்களுக்கு என்ன வருதுமா? நம்ம சாதாரண நடந்து போகும்போதே சரி வெயில போறோம், இல்ல சாப்பிட போறோம், ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நடக்கும்போது என்ன செய்யும்? ஏதோ கொஞ்சம் சோறு வர மாதிரி இருக்கும். அவங்க உடனே என்ன செய்யறாங்க? பயந்துடுறாங்க. உடனே பயந்து நினைச்சாங்க. ஆனா விசுவாசத்துல வேற எங்கேயும் பதில் இங்க வந்துடுறாங்க. நல்லதுதான். அப்ப நான் சொல்றேன், இன்னும் என்ன சொல்றேன், நீங்க இனி அதுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. தண்ணியை விடட்டும், நீங்க பயப்படாதீங்க. ஒரு அம்மா நம்ம கெட்சால்னு ஒரு அம்மா உண்டு. அவங்க ஒரு நாள் அந்த இளங்க ஆஸ்பத்திரி பக்கத்துல அந்த வழியா சாயங்காலம் எழுப்பி டெய்லி சோத்திரம் போட்டு நடந்து போவாங்களாம். ஒரு நாள் பிடிச்சி அந்த அம்மாவை பிடிச்ச நம்ம ஒரு ஆடி உங்களுக்கு தெரியும், அந்த ஆஸ்பத்திரி போற வழியில அது பிடிச்சி அவங்க காவால அளவுல கீழே உள்ள மண்டை உடஞ்சிருக்கும். எப்படி தடுமாறு காலில் எல்லாம் ஆடி. அப்போ அவங்க உடனே ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க. அவங்கள போய் ஜோம் பண்ணேன். இப்போ அவங்க சொன்னாங்க நான் சொல்லிச்சு, நான் இருக்கிற இடத்துல வந்து இவங்க சோத்திரம் போடுறாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லிச்சு, நான் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அதை பத்தி எல்லாம் தெரியாது, சும்மா அப்படியே நடந்து சோத்திரம் போட்டு போகுது. ஆனா அது வந்து என்ன சொல்லிட்டுமா, நான் இருக்கிறதுல இவன் ஏன் சோத்திரம் போட்டா அப்படின்னு அதான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு. சரி சரி இனி தொடக்கூடாது பார்த்துக்க. நாளையிலிருந்து நான் சொன்னேன், நாளையிலிருந்து அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யும்? சோத்திரம் போடும். நீ தொட்ட நிலைமை பதவிக்கப்பட்டு பாருங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம தைரியப்பட்டு போய் ஜோம் பண்ணிட்டு வாங்க. அவன் ரொம்ப நாள் போய் சோத்திரம் போட்டே வருவாங்க, தைரியமா போனாங்க. நம்ம பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்படி சும்மா ஒரு பயம் இருக்கும், பயப்படவே கூடாது. இப்ப தேவனுடைய கரம் கட்டவிழ்க்கப்பட்ட 3 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம், ஆமென், அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மள சில நேரத்துல கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக, அவருடைய வசனத்துல நிலைத்து நிற்பதற்காக, அவருடைய வசனத்து மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம் என்பதற்காக சில நேரத்துல கர்த்தர் புடமிடுவார். உங்களையும் புடமிடுவார், ஊழியக்காரன் எங்களையும் என்ன செய்வாரு? புடமிடுவார். புடமிடுவதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு சிச்சை என்று எண்ணி அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு முக்கியம் தயவுசெய்து எல்லாரும் என்னை பாருங்க, முறுமுற்ற கூடாது. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? நானும் ஜபத்துக்கு போறேன், நானும் ஜபிக்கிறேன், உபவாச ஜபம், முழு ஜபம், காத்திருப்பு ஜபம், போட்டோம், மண்ணாங்கட்டி போட்டோம், எல்லா கூட்டத்துக்கும் போறேன், ஒரு விடுதலை கிடைக்கல, இதுக்கு போகாம இருக்கலாம் அப்படி நீ முறுமுறிச்சிட்டீங்கன்னா
நீ விடுதலை பெற்றுக் கொள்ளவே முடியாது. இது உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் முறுமுறுப்பை நொம்ப இருக்கிறார். அல்லேலூயா. முறுமுறுக்கவே கூடாது. ஆண்டவரே, சோதனை தந்திருக்கீங்க, வியாதி தந்திருக்கீங்க, நீங்க விடுதலை பண்ணுங்க. ஆஸ்பத்திரியில போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் குணமாகணும் அப்படின்னு இருக்க கூடாது. ஆண்டவரே, அதே நேரத்தில் மருந்து மாத்திரை உங்களுடைய சுத்தமான நான் சாப்பிடுறேன், நீங்க அனுமதித்த சாப்பிடுறேன், ஆனா அந்த மாத்திரை உங்களுடைய ரத்தமா மாறணும். நீ சொல்லி ஜெபிச்சு பாருங்க, சொல்லி சாப்பிட்டு பாருங்க, சொல்லி சாப்பிட்டு பாருங்க. இந்த மாத்திரை சோத்திரம் இது உங்களுடைய ரத்தமா மாறட்டும்னு சொல்லி பாருங்க. அது என்னவா மாறிடும்? அதுக்குள்ள நமக்கு தீமையான கெமிக்கல் அந்த மாத்திரைகள் இருந்தாலும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்திடுவாரு. பரிசுத்தப்படுத்தி அது நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற மாத்திரையை தந்துருவார். கைது கர்த்தர் சொல்றோம். அல்லேலூயா. தேவனுடைய கரம், தயவுள்ள கரம் நம்ம மேல் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல் இருக்கிறது. நாம் கலங்க வேண்டாம். அங்க சொன்னாரு பவுல பவுல், பயப்படாத. ஒன்னிமித்தமா அந்த ஒரே ஒரு வசனம் வாசிங்களேன். அந்த பவுலே, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நீங்கள் நல்ல கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஒரு நாள் நிச்சயமாய் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? நிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இல்ல திறக்கணுமா வேண்டிய இல்லையா? போல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் ஐயா நீ யாருக்கு போறல, வெரி குட். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ கடை திறக்கிறீ சாயங்காலம்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, பரவாயில்ல. ஆமென் சார். அதுக்காக நான் நம்ம இருக்கிற மட்டும் பயப்படாதீங்க. அவங்களால புரிஞ்சுங்க. என்னைக்கு இருந்தாலும் நீங்களும் நானும் ராயனுக்கு முன்பாக நிக்க கடமைப்படுவோம். அந்த ராயன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக எப்படி போய் நிக்க போறோம் சொல்லுங்க, தெரிஞ்சுங்க சொல்லுங்க. அவருக்கு முன்னால எப்படி போய் நிக்க போறோம்? மனவாட்டியா கைதுங்க. அல்லேலூயா. யாரா போய் நிக்க போறோம்? அப்ப மனவாட்டினா எப்படி இருக்கணும்? ஒரு அலங்கரிக்கப்பட்ட, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட, ஒரு வெண்மையாக்கப்பட்ட, ஒரு மகிமையுள்ள கிரீடத்தை சூட்டப்பட்டவர்களால் அவருக்கு முன்பாக போய் நிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா அவர் அங்க எப்படி இருக்கிறாரு? மணவாளனாய் வீட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு மணவாளனாய் வீட்டில் இருக்கிறார். அதை சந்திக்கிற ஒரு நாள் அன்றைக்கு ராயனுக்கு முன்னால நிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு ராயன் போய் முன்னால போய் நிக்கணும். எப்படி நிக்கணும்? குற்றவாளியாக. இங்க பவுலை கொண்டு போகிறது ஊழியத்துக்காக அல்ல, ஆமென், சுவிசேஷம் அறிவிக்க அல்ல. ஆனா அவரை கொண்டு போகிறது நியாய தீர்ப்புக்கு முன்னால கொண்டு போய் ராயனிடத்தில் நிற்கிறார். இது மீதி சம்பாஷணையை அடுத்த வாரம் உங்களோட தெளிவாய் ஆவியானவர் பேசுவாங்க. இன்னைக்கு நான் தயவுல எடுத்தேன். அவன் சொன்ன தயவுள்ளத்தை குறித்து பேசிட்டு அடுத்த வாரம் மீதியானதை நீ என்னுடைய சமூகத்துல காத்துரு, நான் இதுல இருக்கிற மறைப்புள்ள கற்று தருவேன், அதன்படி நீ சொல்லு என்று சொன்னார். அல்லேலூயா. சங்கீதம் 107:20 ஆமென் வாசிமா. சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? அப்ப கர்த்தருடைய வசனம் என்னது பண்ணா? திருப்பி வாசிமா. மைக்ல வாசிங்களேன், டக்குனு வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி, என்னத்தை அனுப்பி? வசனத்தை அனுப்பி, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழிவுக்கு தப்புவிக்கிற ஆண்டவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்ம அழிந்து போகணும்னு ஒரு நாள் நம்மள கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மள என்ன அமீன் சாமியல் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு நாள் அந்த வண்டி எப்படி நடந்துச்சு சொன்னீங்க? ஒரு சின்ன ஏதோ ஒரு உடஞ்சி போச்சு, ஆனாலும் நான் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தான்னு சொன்னீங்க. மெக்கானிக்கல் பார்த்துட்டு சொன்னேன், எப்படி அந்த வண்டிய அது சும்மா போல லோடு ஏற்றி கொண்டு இறக்கி விட்டு வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு துறை என்ன சொன்னார், நம்ம துறை நான் ஜோமன் வர்றாரு, அவரு சொன்னாரு ஆக்சலி துண்டா கட் ஆயிட்டான். சோத்திரம். மதுரைக்கு நம்ம எம்எம்ல வேலை பார்த்தோம். அப்போ துண்டா இதுல மோதி கட்டன்னு அடிச்சுட்டான், துண்டை கட் ஆயிட்டான். அது மாதிரி வண்டி ஓட்டவே முடியாதான். ஆனா எப்படிதான் ஆலமரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க, மெக்கானிக் சேர்ந்தாங்கன்னு அந்த மெக்கானிக் சொன்னாங்க, எப்படியா இந்த வண்டியை ஓட்டி வந்தேன்னாராம். அவர் சொன்னாராம், இது ஆமீன் அண்மையில எம்எம்இ அந்த அண்ணா அப்பா இருக்காங்களே, அவங்க பேர் என்னன்னு பறந்து போன ஆசீர்வாதமா அவங்க பேரு ஒரு மோசையப்பா. அவர் சொன்னாரா, இது ஜெபத்துல வாங்கப்பட்ட ஆண்டவர் இயேசு நாமத்தினால வாங்கப்பட்ட வாகனம். அப்படி ஜெபித்து அனுப்புவாரு. நானும் ஜெபித்து தான் போவேன். அதனால
எங்களை கொண்டு வந்து சேர்த்தது எங்க ஆண்டவர் சொன்னார். கைத்தறிக்கத்துல சொல்ல இல்லையா? அப்ப அவர் என்ன செய்யறார்? வசனத்தை அனுப்பி என்ன செய்யும்? அவரை அமீன். இது உங்க விசுவாசத்துக்காக முன்னே ஏற்கனவே சொல்லியிருக்க புரிச்சாங்க பண்ணுங்க. அமீன். இந்த வேல்யூஷன் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்கும்போது கிராமத்துக்கு இந்த பைப்பை ஏற்றி கொண்டு இறக்கிட்டு வரோம். இதுக்கு டிராக்டர்காரன் வரான், பயங்கரமான பாட்டை போட்டு வரான், இவனு பயங்கரமான பாட்டை போட்டு வரான். ட்ரைனிங்ல அடிச்சுட்டு பாருங்க சோத்திரம். இந்த கை கீழே சோல்டர் இறங்கிட்டு அதை பிடிச்ச விதத்துல நான் வந்து சொன்னேன், ஏப்பா சினிமா பாட்டை போடாத. டிரைவர் சொல்லி நல்லா இருப்பேன், ஆமே சினிமா பாட்டை போடாதான்னு கேட்க மாட்டேங்கிறான். அவன் உலகத்தை அவன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? குறைக்கிற மாசு குறைப்பான், திருப்பி சார் கூட்டிடுவான். அது ஆட்டோமேட்டிக்கா கூடுது அந்த பாட்டு. சில பாட்டு சில அப்படி ஏறிடுது. அவன் அங்கே போட்டு வந்தான். அவன் ஆரடி இவனை ஆரடிக்கிறது கவனிக்கல, அவனு கவனிக்கல, அடிச்சிட்டான். தூக்கி டிராக்டர் இங்கேருந்து நம்ம முத்தூட்டுக்கு தாண்டி அங்க சில்பாட்டுக்கு தாண்டி அந்த பக்கம் போய் டிராக்டர் வந்துட்டு வயல்ல அவன் போய் அங்கிட்டு விழுந்துட்டான். இது வண்டி ஓரவிட்டு ஃப்ரண்ட் சைடு அப்படியே டிரைவரோட அந்த சைடு அப்படியே அப்படியே அப்செட் ஆயிட்டு சோத்திரம். அத அப்பொழுது கண்ணை முழிச்சு பார்த்தேன். ஊர் மக்கள் தந்துட்டாங்க. கை பயங்கரமா கிடைக்குது. அப்போ ஒரு வாசனம் எஸ்ஏ 41:10 எனக்கு ஆண்டவர் அந்த வாசகத்தை என் கண்களுக்கு முன்னால காமிச்சு. அவள அந்த வண்டியிலையும் அந்த வசனம் தான் ஒட்டி வச்சிருக்கான். அது நிறைய போட்டோ ஒட்டி வச்சிருக்கான். அந்த வசனத்தையும் அவன் ஒட்டி வச்சிருக்கான். பயப்படாதே. என்ன சொன்னாரு? என்ன சொன்ன? அந்த வார்த்தையை நான் பார்த்த உடனே எனக்கு என் உள்ளமெல்லாம் பயங்கர கலங்கிருந்தது. அந்த வசனத்தை அப்படி பார்த்தேன். ஆண்டு சொன்னார், அடிப்பட்டு கண்ணை தந்தோடனே எனக்கு உனக்கு முன்னால ஒரு வசனம் இருக்கு பாரு அப்படின்னா அப்படி பார்த்தேன். பார்த்த உடனே சொன்னேன், பயப்படாதே, நான் அவனை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். டக்குன்னு இறங்கினேன். ஆமீன். என்னதான் நம்ம உதவிச்சாலும் கிராமத்து மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு விபத்து வந்துட்டுனா அதெல்லாம் மறந்துடுவாங்க, ஊருக்காரங்க கூட்டிடுவாங்க, அப்படிதானே சோத்திரம். உடனே மக்கள் கூட்டிட்டாங்க. ஏன்னா டிரைவர் அந்த பையன் எங்கேயோ போய் வண்டி கிடக்குறான். அவனுக்கு இடுப்பு எலும்பு சுத்த, இந்த எலும்பு அந்த டிஸ்க் இந்த இதை அடி அப்படி இதாயிட்டு எலும்பி நடந்து சேர்த்தோட வரான். உழுது கிடக்குற வயல்ல விழுந்துட்டான் சோத்திரம். நான் பார்த்தேன். இந்த டிரைவர் கூட 5 பேர் இருந்தாங்க. என்னோட 5 பேர் டக்குன்னு பஸ் கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் நடந்து அவங்களை கொண்டாந்து பஸ் ஏற்றி விட்டுட்டேன். அல்ல இல்லையா? பஸ் வண்டி அடிச்சு உடச்சி என்னெல்லாம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னுட்டு அடிச்சு உடைச்சிட்டேன். அதுல 2 பேரு வேண்டுசன் சார் நடந்து போறாரா, அவர் வண்டி தானா, அங்க உட்காந்து அடிக்கணும் பிடிக்கணும் வந்தானுவா. 2 பேர் ஆண்டவர் 14 வச்சிருந்தாரு. வேண்டுசன் சார் நடந்து போறாரு, இந்த வண்டி அவங்க வண்டி தானா. இப்ப ஏறி பார்த்தா அந்த சுண்டு வர இருக்கு. ஆமா அவங்க வண்டி தான். இந்த டிரைவர் போய் இப்படி ஓட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த கண்டக்டர் அந்த டிராக்டர் ஓட்டின பையன் சொன்னா, டிரைவரு அமீன் அந்த வாகனம் அந்த வேடு மேல தப்புல நான் தான் தப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் ஒண்ணும் செய்யல, வண்டியெல்லாம் அடிச்சு உடைக்கல. ஆனா உடனே என்ன பண்ணாங்க, எனக்கு ஆபீஸ் போன் பண்ணி ஜீப்பை வர வச்சு எங்க ஹாஸ்பிட்டல் அழைச்சி போயாச்சு. அவர் ஆத்த டாக்டர், அவர் அப்பதான் டியூட்டி முடிச்சு அந்த இதே வழியா வந்துட்டு வராரு. நான் போய் உட்காந்துருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, சார் நம்ம முத்துப்பட்ட ரூட்ல ஒரு வேணும் டிராக்டர் அடிப்பட்டு கிடக்கு, எத்தனை பேர் போனாலும் தெரியாது அப்படிங்கிறாரு. யாருக்கு முன்னால சொல்றாரு? எனக்கு முன்னால சொல்றாரு. நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். எப்படி இருக்கு உங்களுக்கு சொன்னோன்னா அது வரையும் எனக்கு பயம் இல்ல. அவர் சொன்ன வார்த்தை பயமுறுத்துருச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உன்னோடு கூட கரந்தடிக்கிற சூத்திரம் பண்ணுவோமா. நீங்கள் நான் ஆராதிக்கின்றோம். எந்த சூழ்நிலையும் அவர் தப்பி வைக்க வேண்டாம். அவருடைய கரம், இந்த வசனம் நம்மளை தப்பி வைக்கும். திருப்பி அதை வாசமா, அவர் நம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர் எதுக்கு தப்பி வைக்கிறாரா? அழிவுக்கு தப்பி வைக்கிற ஆண்டவர். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அழிவு வரது போல சத்தம் கொண்டு வருவான், அழிவை வரது போல பிசாசு கொண்டு வருவான், நெருக்கத்தை கொண்டு வருவான், உபத்திரத்தை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான், கண்ணீர்களை கொண்டு வருவான். இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கலங்கி கொண்டிருப்போம். ஆண்டவர் வசனத்து மூலமாய் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லாதனால சுருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். மத்தேயு 8:13 வாசிமா. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம்,
நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்காரன் சொஸ்தமானான். 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்துல ஆள் அனுப்பி நிறைய அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஆமென். 7:2 வாசிமா. லூக்கா சுவிசேஷம் 7:2-5 சீக்கிரம். ஏன் இந்த வார்த்தை கொடுக்கிறதில்ல யாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை தேவன் கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலம் இங்க வந்திருக்கலாம், இல்ல வராம வீட்டுல இருக்கலாம், இந்த ஒளிபெருக்கு மூலமா அந்த செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை. அது என்ன விடுதலையா இருக்கலாம்? சரீர விடுதலையா இருக்கலாம், பொருளாதாரத்துக்கு தடை மாறலாம், இல்ல ஏதோ ஒரு குறைகள் மீறுங்களாம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. வாசிமா. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். என்ன பண்ணா? எப்படிப்பட்டானா? மரண அவஸ்தையா இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு அவரை எப்படி வேண்டிக் கொள்றாங்க? மூப்பர்கள் வந்து எப்படி வேண்டிக் கொள்றாங்க? 100க்கு அதிபதி அவன், 100 சிப்பாய்களுக்கு அதிபதி, 100 வேலைக்காரனுக்கு அதிபதி, ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா ஒரு உண்மையான அன்புள்ள நம்ம ஆண்டவர் ஒரு உண்மையான அன்புள்ள நீதிபதி. அல்லேலூயா. ஒரு உண்மையான அதிபதி. ஆமென். 100க்கு அதிபதி போல உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவர், இரக்கமுள்ள தெய்வம். ஆமென். நாங்க சொல்ற 100 பேர் வேலை, 100 பேருக்கு வேலை செய்யறவன். ஒரு வேலைக்காரன் குணமாகாம வியாதிப்பட்டுக்கிறதுனால அவனுக்கு கவலை கிடையாது, அவன் குணம்னால வச்சுக்க முடியும். ஆனா உண்மையான அன்பு அந்த வேலைக்காரன் மேல அந்த 100க்கு அதிபதிக்கு இருந்தது. அது போல நமக்கு ஆண்டவர் மேல உண்மையான அன்பு நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவராய் தெய்வம் நம்ம மேல உண்மையான அன்பை காமிப்பார். அதுல மாற்று கருத்து இல்ல. அல்லேலூயா. ஒரு காலம் நம்ம மாறி போனாலும் அவர் நம்ம மேல் வைத்திருக்க அன்பு மகாபெரிய அன்பு. கடலை விட பெரிய அன்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை விட பெரிய அன்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஈடு கிடையாது, இணையும் கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, இந்த உலகத்தை எழுதி கொடுத்தாலும் இயேசு அன்புக்கு மாறான அன்பு அல்ல. அம்மைன்னு சொல்றாரு. அந்த வேலைக்காரன் பாருங்க, அந்த வேலைக்காரனோட அன்பு வைத்ததுனால அவன் என்ன சொல்றான்? யார் அனுப்புறான்? மூப்பர்களை அனுப்புறான். அந்த அவனுக்கு கீழே இருக்கிற வேலை செய்யற அவனுக்கு சோத்திரம் வேலை செய்யற மூப்பரை, அதுல மூத்தவர்களை வயசு மூத்தவரை அனுப்பி ஆண்டோட்ட வேண்டிக் கொள்ள சொல்றான். அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. அவங்க செய்த முதல் காரியம், அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு. எப்படி வேண்டிக் கொண்டாங்க? அங்கிருந்து வந்தோடனே, ஹலோ கவனிங்க, அங்கிருந்து வந்தோடனே, ஏசுப்பா ஏசு எங்க, ஏன்னா அவன் எப்படிப்பட்டது வரான், எப்படி இங்கிருந்து வரான்? ஒரு சாதாரண ஆண்டு வரல, அவன் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானத்துல வரானுங்க. அவர் அனுப்பிதான் வரான். அவன் இயேசுவை பார்த்து அப்ப அதெல்லாம் எப்படி இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு கோலை கையில வச்சுட்டு இருந்தாரு, ஒரு சொல்ல போய் மாட்டிருந்தான்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம யாரும் பார்க்கல, சொல்லுதுதான். அவன் அப்படிப்பட்ட இயேசுவை கூப்பிட வரான். அவன் கூப்பிட வந்த என்னங்க, இயேசு எங்க 100க்கு அதிபதிக்கால எங்க எஜமானுக்கால முதலாளி அவரை உன்னையா எங்களோட வேலை செய்ய ஒருத்தனுக்கு வேலை உடம்பு செல்லாம இருக்கு, ஆமா அவனுக்கு சுகமாக்கணும், உன்னை அழைச்சு சொல்றாரு அப்படின்னு வந்து அதிகாரத்தோடு கூப்பிடவில்லை. அவர்கள் எப்படி வேண்டிக் கொண்டார்களாம்? கருத்தாய் வேண்டி, பணிவோடு, தாழ்மையோடு, அன்போடு, எனக்கு அவருடைய மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி நினைச்சுதான் வேண்டிக் கொண்டான். நம்ம நிறைய பேர் ஜெபத்தை கேட்டா இயேசுவுக்கே கட்டளை, ஆண்டவரே சோத்திரம், நான் உபவாசம் ஜெபிக்க போகிறேன், நீ என்னென்ன காரியத்தெல்லாம் கட்டாயம் செய்யும். அவருக்கே கட்டளை போடுறது. அல்லேலூயா. அவருக்கே கட்டளை போடுறது. அல்லேலூயா. ஒரு அம்மாவை போய் ஜெபிக்க சொன்னேன். அவர் அங்க நின்று அவர் வியாதியில பத்தி ஜெபம் சொன்னா இவருக்கு ஜெபம் பண்ணார். பார்த்துக்க, ஆண்டவரே ஜெபிக்க போகிறோம், இப்பொழுது ஒரு சுகம் அடைய வேண்டும். எப்படிப்பா சொல்லுங்க, இதை ஆண்டவர் எப்படி ஏத்துக்குவாரு? எப்படி சொல்லுவாரு? ஆண்டவரே இந்த மனுஷன் பலவீனமா இருக்கிறாரு,
அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, நீங்க கொஞ்சம் இறக்கம் பாராட்டி விடுதலை கொடுங்கய்யா, சுகம் கொடுங்கன்னு கேட்டா நல்லதா? ஆண்டவரே நாங்க ஜெபிக்க போறோம், ஊழியக்காரன் வந்திருக்கிறோம், இப்போ ஜெபிக்கிறோம், அவர் எழும்பணும். பக்கத்துல ஒண்ணு சிரிச்சாங்க. சரி, அப்புறம் அதை மறைச்சி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அல்லேலூயா. சில வித்தியாசமான ஜெபம்லாம் நடக்கும். அது காரணம் என்னன்னா, தேவன் தப்பு இல்ல, தேவன் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை, அந்த அதிகாரத்தை நினைச்சுறோம் பயன்படுத்துறோம். ஆனா அப்படி பயன்படுத்த கூடாது. அந்த வேலைக்காரன் எப்படி மூப்பர்கள் எப்படி வண்டி கொடுக்குறான் பசுமா, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். என்ன சொன்னா? பாத்திரனாய் இருக்கிறான். யாரு யாரு எங்க முன்ன யார சொல்றாங்க? முதல்ல அவங்க யார வைக்கிறாங்க, முன்படுத்துறாங்க? சொல்லுங்க, வாசிங்க. அவன் யார முன்னிறுத்துறாங்க? யாரு கரெக்டா சொல்லி பார்ப்போம். இயேசுவிடத்துல யார முன்படுத்துறாங்க? 100க்கு அதிபதி. கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரு அங்க பலவீனப்பட்டு கிடக்கிற வேலைக்காரனை முன்னிறுத்தல, இயேசுவிடத்துல 100க்கு அதிபதியை குறித்து சொல்லுகிறார்கள். அவர் அனுப்பின ஆளு நாங்க வந்திருக்கிறோம், அவருடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க பாத்திரனா. அவன் பாத்திரனா இருக்கிறான். என்ன பாத்திரனா இருக்கிறான்? வாசிமா. தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். முதலாவது யாரு நேசிக்கிறார்? தன்னுடைய தனக்கு வார்த்தை கீழ்ப்படிந்து தன்னுடைய இடத்துல வேலை செய்யற அத்தனை பேரையும் அவன் நேசிக்கிறான். சபை அப்படிதான். சபைக்குள்ள ஒரு அத்தனை பேரையும் சபை நேசிக்கும். சபை ஊழியக்காரன் நேசிப்பான், ஆண்டவரை நேசிப்பார். அல்லேலூயா. அதுல மாற்றி கருத்தே கிடையாது. ஜனங்களை நேசிக்கிறான். அப்ப நாம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல இயேசுவை நேசிக்கணும், அடுத்த ஊழியக்காரனை நேசிக்கணும், அதுல சபையோட விசுவாச பிள்ளைகளை நாம் நேசிக்கணும், சபைக்கு வராதவர்களை நேசிக்கணும், அவன் சபைக்கு புறம்பார்களை நேசிக்கணும். அதுதான் நம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அந்த அடையாளம் நிச்சயமாய் விளங்க வேண்டும். ஜனங்களை நேசிக்கிறோம். அவனை குறித்து சொல்றாங்க, வாசிங்க. நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அவன் அது மாத்திரம் இல்லையா, ஜனங்களை நேசித்தது மாத்திரம் இல்ல, ஆமென், ஆண்டவரை இயேசுவை உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் கூடி ஆராதிப்பதற்கு ஜெப ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறாயா. அல்லேலூயா. அவன் 100க்கு அதிபதி செய்த நன்மையான நற்காரியங்களை இயேசுவிடத்துல போய் சொல்லுகிறார்கள். இது இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாம இருக்குமா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாம இருக்குமா? ஒரு சொல் வாயிலிருந்து பிறப்பதற்கு முன்பவே அறிந்திருக்கிறேன் நான் சொல்ல ஆண்டவர். சோத்திரம். ஆமென். சோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இங்க உனக்கு ஒரு கூடாரம், ஆமென், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுருவா ஆண்டவரே, எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு அப்போலோ சாத்தான் சொன்னாரு. மோசே இதயத்தில் தோன்றின வார்த்தையை சொன்னவர். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்க உட்காரும் போது நாம எதுக்காக ஜெபிக்க போறோம் என்பதை இயேசு அறிய மாட்டாரா? அறிவான்னு சொல்றவங்க கை தள்ள சொல்லுவோம், அறிவான்னு சொல்றவங்க கை தள்ளுங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம அடுத்த பிள்ளைதான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்கறத அவர் விரும்புறாரு. அல்லேலூயா. உனக்கு வயிற்றோடு இருந்துட்டா விடுதலை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். உனக்கு பண தேவை வந்துட்டா அவருக்கு கூட விடுதலை கிடைக்க அவர் கொடுக்கணும்னு தெரியும். இல்ல ஒரு பிரச்சனை வந்துட்டா அது விடுவிக்கணும்னு அவருக்கு தெரியும். கட்டாயம் தெரியும், தெரியாம இல்ல. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என் பிள்ளைகள், என் மகள், என் மகன் புத்திர சுவிகாரம் பெற்றுக்கிற குடும்பம் இதை தேடுதான். தொழில் தொடங்கியாச்சு, சில ஆசீர்வாத குறைவா இருக்கு, வியாபாரம் நடக்கல, போடுற முதல் எடுக்க முடியல, நஷ்டத்துல வருது. அது அந்த அமையின் உடனே ஐயோ நஷ்டப்பட்டு போயிட்டோமே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாம முழுமுறிக்காம அவன் 2 பேரும் ஒருத்தவத்தை பேசி சண்டை போட்டுக்காம நான் தொடர்ந்தேன், நீங்க ஓம் பண்ணாதான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு தயவு செய்து சொல்றேன். நீங்கள் அப்படி நினைக்காம செல்வாமி ஸ்ரீகிருஷ்ண நடந்துட்டு போல தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அங்க நீங்க என்ன செய்ய ஆமென் அப்படி சொல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முறுமுறுக்காம ஆண்டவரே நீங்க தந்தீங்க, நீங்க ஆசீர்வதிங்க. ஒண்ணு, நீங்க நிச்சயமா இந்த தொழிலை ஆசீர்வதிப்பீங்க அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படி அறிக்கையிட்டுருங்க. அடுத்த நிமிஷமா அந்த போராட்டம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த நிமிஷமா அந்த சூழ்நிலை மாறும். நான் தைரியமா சொல்லுகிறேன். சோத்திரம்.
தைரியமா சொல்றேன். கர்த்தர் நிச்சயமா மாற்றி கொண்டுவாரு. ஏன்னா நீங்க கேட்கிறீங்களா இல்லைன்னு பாக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். அல்லேலூயா. ஒரு சின்ன சாம்பல், ஒரு சின்ன உபத்திரம். சரிதானே? அல்லேலூயா. அப்ப நீங்க தைரியமா நீங்க இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யும் போது அவர் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். அதான் அவன் சொல்றான், ஐயா அவர் நீங்க பார்த்தா நீங்க அவருடைய வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு அவர் வேண்டிக் கொள்வது பாத்திரனா இருக்கிறான், தலைகளை நேசிக்கிறவனா இருக்கிறான். மூன்றாவது காரியம் என்ன செய்யறான், நீங்க உங்களை ஆராதிப்பதற்கு தேவாலயத்தை. அது கூட அருமையான சகோதரியே, இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டு தெளிவாய் ஆவியான சொன்ன காரியம், இன்றைக்கு சபை கட்டுமானத்துக்காக நீ ஜெபி, உடைய பிள்ளைகளை ஜெபிக்க வை, வீட்டில் ஜெபிக்க சொல்லுவேன். சீக்கிரம் வேலையை தொடங்குவதற்கு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா சொல்லுகிறேன், 60க்கு 40 நம்ம எஸ்டிமேட் போட்டிருக்கிறோம். நிச்சயமா கிழக்குல மேற்குல அடிக்கல் ஆண்டவர் இடம் அது மாற்றி அந்த திருப்பி இந்த செய்ய சொல்லி கட்ட சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் ஆலய வரை அக்டோபர் மாசம் முதல் வாரத்திலேயே முதல் வாரத்திலேயே இருக்கிற கம்பியை வச்சு கொஞ்சம் கம்பி எடுத்து அடிக்க அது வேலை துவங்கப்படப்படும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். வெறும் நல்ல ஞாபகம், 1086 ரூபாய் 50 காசு வச்சு அந்த மிஷன் வீட்டு வேலை தொடங்கணும். 1,75,000 வேலை முடிஞ்சிச்சு. யார் யாரு கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு எனக்கு மனசுல வரல. வேலை முடிச்சு பிரதிஷ்டை பண்ணோம். அல்லேலூயா. அந்த வீட்டுக்காரர் வந்து சொன்னார், ஐயா பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை எசக்கு விட்டதுடைய விளைவு நீ வீட்டு கட்டி விட்டியா. சோத்திரம், உன் வீட்டுல வந்துதானே குடிமை, அதையும் கெட்டுவிட்டு இங்க வந்துட்டேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், உன் வார்த்தையா என் ஆண்டோட உள்ளத்தை அசைச்சதுன்னு சொன்னேன். அல்லேலூயா. உன்னோட வார்த்தை என் தேவ சமுத்திரம் உட்கார முடியாது கிருபை செய்தார். அது தேவன் இதயத்தை அசைச்சது. எங்கே தேவன் கொடுக்க வைத்தார். சோத்திரம், வீடு பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஃபேன் இல்லை. நான் சொன்னேன் ஜான் நானேங்க, யாராவது ஃபேன் வாங்கி வைப்பாங்கன்னு பார்த்துட்டே இருந்தாரு. ஒருத்தர் வைக்கல, நேராக காரத்துக்கு ஓடினாரு, வாங்கி அந்த ஃபேனை மாட்டிட்டு போயிட்டாரு. ஒரு ஃபேனை மாட்டினாரு, ஏற்கனவே ஒரு ஃபேன் இருந்தது மாட்டிட்டு போயிட்டாரு. ஊழியக்காரனுங்கிற வீட்டில் ஃபேன் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு அவரே மாட்டி விட்டு போனார். அத்தனை ஆயிரங்கள் சொல்ல பண்ண மனுஷன். அமீன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய அமீன் அவருடைய கரமனை சொல்றான், அவருடைய சபைக்காக நீ தயவு செய்து ஜெபிங்க. சபை கட்டுமான பணி துவங்கணும். ஆலயம் கட்டி முடித்து 2021 பிரதிஷ்டை வைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயந்து ஆராதிக்கணும். இடம் கம்மியா இருக்கேன்னு. அல்லேலூயா. இந்த நேரத்துல உட்கார்ந்து அழுது ஆண்டவரே ஆமென். திடீர்னு ஒரு அறிக்கை வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் எல்லா சபைகளிலும் அரசு அதிகாரிகள் வந்து செக்அப் பண்ணுவாங்க. முக கவசம் போடாதவங்களுக்கு 100, 10 வயசுக்கு மேல வந்தா சானிடைசர் பண்ணா 500, வயசானவங்க வந்து 1000, ஊழியக்காரனுக்கு 10,000 ஆதாரம் போட்டவங்க ஒரு வரிக்கை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிற இடத்துல 10 பேர் 15 பேர் சரி உடனே முடிவு பண்ணோம், அங்கே ஒரு செட்டை போட்டுருமான்னு யோசித்தேன். ஆண்டு ஜெபம் பண்ணேன், ஒருத்தர் வர மாட்டாங்க. ஜெபம் பண்ணேன், அப்படி வர சொன்னா நான் மாற்றி அமைப்பு பண்ண ஆண்டு சொல்லிட்டேன். கைத்திருக்கிறது சொல்றேன். அல்லேலூயா. அடுத்த மாதம் ஒரு போலீஸ் அதிகாரியே அமிசிகன்ல இருக்கிற போலீஸ் அதிகாரி அங்கேருந்து அறிக்கை விட்டுட்டாங்க. ஆமீன். இப்படி எல்லாம் சொல்லல, தேவையில்லாம உங்களை வதந்தி கிளப்புறாங்க. ஆனா நீங்க கட்டாயம் முகக்கவசம், இடைவெளி, சமூக இடைவெளி, அந்த காணிக்கை போல காணிக்க போறது நீங்க கையில வாங்க வேண்டாம். அது மாதிரி ஊழியக்காரங்க தயவுல கை ஜெபிக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நீங்க எல்லாருக்காக நீ பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க ஜெபம் இன்னைக்கு இந்த கொரோனா வியாதிலிருந்து நம்ம நாட்டை காத்திருக்குது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா என்ன செய்யுங்க, இதெல்லாம் கடைப்பிடிங்க. உங்களை யாரும் அவதரம் போட வர மாட்டாங்க என்று சொல்லி ஒரு உத்தரவு வந்தது. கேட்டபடி சொன்ன ஆண்டவருக்கு நன்றின்னு சொன்னேன். அல்லேலூயா. மீண்டும் கருத்தில் நன்றி நினைச்சு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இந்த நிலைமை மாறணும். நம்ம 60க்கு 40 தைரியமா எத்தனை பேர் சொல்லிட்டு போன உட்கார வச்சிடலாம், பயப்படாம உட்கார வச்சிடலாம். சீக்கிரம் அந்த நிலைமை மாறணும். நம்ம என்ன சொன்னா சரி வாசம் வச்சுக்கணும். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். யாரோட கூட போனார்? யாருடைய? முப்பர்களோடு போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசி. பாருங்க, எவ்வளவு ஒரு தாழ்மையை பார்த்துக் கொள்ளுங்க, எவ்வளவு ஒரு தாழ்மையை பார்த்துக் கொள்ளுங்க. 100க்கு அதிபதி, ஒரு பெரிய பணக்கார ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய சிப்பாய், ஒரு பெரிய ராணுவ மந்திரி. அவன் சொல்றான், இயேசு சொல்லி அனுப்புனா இயேசு வருவார்னு அவன் நினைக்கல. ஏன்னா இயேசு அவன் கேள்விப்பட்டிருக்கிறான்.
இயேசு வார்த்தை சொன்னா போது எந்த துரத்தனைன்னு சொன்னாலும் அவன் குணமாகுவான்னு சொல்லி அவன் அறிந்திருந்தபடினால இயேசு வருவார்னு நினைக்கல. அவன் நம்ம மூப்பர்கள் போய் சொன்னா அந்த வேலைக்கான சுகமாயின்னு சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு, சுகமாயிடுவான் நம்பிக்கையில அனுப்பினாரு. ஆனா இயேசுவே அவர் வீட்டுக்கு போனார். இந்த வசனத்து போமா அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எந்த நிலையில இருந்து இயேசுவை கூப்பிடுகிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கூப்பிடும் போதே செவிக்கும் போதே இயேசு என் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்க, என்னை ஆசீர்வதிக்க, என்னை பலப்படுத்த, என்னை தாங்கிக் கொள்ள, என்னை தப்பி வைக்க, அழிவுடன் மீட்டெடுக்க, என்னை ஆமென் ஆசீர்வதிக்க, எனக்கு பக்கத்துல இயேசு வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? கர்நாடகத்தில் சோத்திரம் பண்ணுவோமே. ஆமாம், இயேசு நான் ஜெபிக்க உட்கார்ந்து இயேசு என் பக்கத்துல வந்து இருப்பாரு, என் ஜெபத்தை கேட்பாரு, என்னை விடுவிப்பாரு நம்பிக்கை நமக்குள்ளே வேரூண்டி கிடக்கணும். நல்லா வேர் பிடிச்சு நிக்கணும். வாசிமா, ஆண்டவரே நீ வருத்தப்பட வேண்டாம். உடனே சொன்னா ஆண்டவர் வந்துட்டான்னு சொன்ன உள்ளத்துல மிக சந்தோஷம். ஆனா அதே நேரத்தில் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, இந்த பைசங்க இப்படி அழைச்சிட்டு விட்டாங்களே, அவர் வருவதற்கு நம்ம வீடு அவனை குறித்து அந்த மூப்பர் என்ன சொன்னாங்க? நீங்க ஜனங்களை நேசிக்கிறவன், அவனுடைய விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுத்து சுகமாக்குறதுக்கு அவன் தகுதியான பாத்திரம். அவன் அடுத்தது நல்ல ஆராய்ச்சி தேவாலயத்தை கட்டி கொடுத்த மனுஷன் அப்படின்னா அவனை குறித்து கருத்தாய் சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் 100க்கு அதிபதியோ அங்கே தேவனை இயேசுவை கண்ட உடனே ஒரு அர்ப்பணிப்பு அவனுக்குள்ள உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அர்ப்பணிப்பு வசனம் வரும்போது நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆராதனை வேளையில நீங்க இருக்கிறீங்க, கர்த்தருடைய வசனம் கடந்து வருது, அந்த வார்த்தை உன்னை தொட்டுதுன்னா நீ அர்ப்பணிக்கணும். இது என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த வார்த்தை என்னுக்குள்ள வருகிறது, என்னுக்குள்ள ஆண்டவரோட கிரியை நடக்குதுன்னு சொல்லி நீ முழங்கால் படிக்கணும். அப்பதான் நீ வசனத்தை உண்மையா கேட்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பதான் அந்த வசனம் நமக்குள்ள கடந்து வரணும்னு அர்த்தம். எப்ப 12 மணி ஆகணும் கண்ண வசனம் உள்ள வரவே வராது. அல்லேலூயா. 1 மணி ஆனாலும் பரவாயில்ல, 2 மணி ஆனாலும் பரவாயில்ல. என் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு இவ்வளவு நாட்களுக்கு ஒரு திறந்த வாசலை தந்து விட்டாரு. அவரோட வசனத்தை கேட்க நான் ஆயத்தமா இருக்கிறேன், வாஞ்சோடு இருக்கிறேன், நான் தாகத்தோடு நீ உட்கார்ந்துருந்தேன்னா அந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும், அது நம்ம நடப்பிக்கும், நம்ம அவருக்கு பிரியமாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை இணைப்பு குணமாக்கினான்னு சொன்னார். என் வசனத்தை இணைப்பு குணமாக்கு. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற பாவம் போக வேண்டுமானால், அந்த வாழ்க்கை இருக்கிற பாவம் மறைய வேண்டுமானால், அக்கிரமங்கள் மறைய வேண்டுமானால், தீமைகள் அகன்று போக வேண்டுமானால் வசனத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் கிரியை செய்ய வேண்டும். அது அந்த வசனம் நம்மளை புடமிடுகிறது என்று சொன்னால் உடனே முழங்கப்பட்ட ஆண்டவரே, இந்த வசனம் என்னை தொட்டது, நான் இதன்படி நடக்க பிரயாசப்படுகிறேன், என்னை அர்ப்பணிக்கிற வசனம். இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்ல வாசிக்க முடிக்க போறேன். ஆண்டவரே, நீ வருத்தப்பட வேண்டாம். நீ என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. என்ன சொல்ற பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய தாழ்மையை பாத்தீங்களா? இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நம்மளால சொல்ல முடியுமா? ஆனா அவன் சொல்றான், அமேன், நான் பாத்திரன் அல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன்னா நீங்க மகா பரிசுத்த தெய்வம், அப்படிப்பட்ட தெய்வம். நாங்க இங்க உங்க வீட்டு வர்றதுக்கு நான் பாத்திரம். அல்லேலூயா. வாசிமா, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நான் இடத்துல அடுத்து என்ன சொன்னா, அடுத்து தாழ்மையான ஒரு வார்த்தை பார்த்து விடுங்க. இந்த வசனம், அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போமானால், நீங்கள் உண்மையிலேயே சொல்லுகிறேன், நீங்களாக சரி நானாங்க சரி, கர்த்தர் உயர்த்தி உச்சில விட உட்கார வச்சிருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க மேல பொறாமப்பட்டாலும் சரி, எத்தனை பேர் உங்க மேல கண்ணை குறை காத்துறாலும் சரி, 10 நாளைக்கு பட்னியா கடந்து ஜோம் பண்ணாலும் சரி, 10 மந்திரவாதிகிட்ட போய் மாந்திரிகம் பண்ணினாலும் சரி, ஒரு மந்திரமும் தந்திரமும் செயல்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது. இந்த கொரோனா காலத்திலையும் நானும் என் மனைவி என் மகன் 3 பேரும் அமீன் மரித்து போக வேண்டும் சொல்லி சில சம்பவங்களை செய்திருந்தார்கள். பயங்கரமா போராடுது. ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டுகிட்ட கேட்டாங்க, என்ன காரணம், ஏன் போராட்டம்
சும்மா உடனே தொட்டு படம் வந்தாங்க. கொஞ்சம் விட்டுருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நாளைக்கு தெரியும் தெரிஞ்சுப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜெபித்தோட முடிஞ்சிச்சு. கைத்தறிகள் சொல்றோம் இல்லையா? தெளிவாக பேசினாரு. அவர் ஊழியக்காரத்தின்னு வந்தா பேசிட்டு மாதிரி சொன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு பாடு ஒருத்தரம் இருக்குதுனாரு. அல்ல இல்லையா? உண்மைதான். ஒன்றும் பண்ண முடியல, சும்மா கொஞ்ச நேரம் ஆட்டி பார்த்துச்சு. அப்படி சும்மா அப்படி பணம் சொல்லும், பணம் காட்டு சில தூரம் பணம் காட்டினரி நஞ்சாது, அதாவது அஞ்சாது, அஞ்சாது அப்படிதானே? இந்த சலசலப்புக்கெல்லாம் அந்த பணம் காட்டினரி யாரு? நீங்க பணம் காட்டினறீங்க, ஆண்டவர் பலத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமே, இந்த சலசலப்புக்கெல்லாம் நரி வஞ்சாது. அருமையான கத்தோலிக்க பிள்ளையே, இந்த மந்திரவாதத்துக்கு நாம கத்தோலிக்க பிள்ளை நம்பி அஞ்ச வேண்டியதில்லை. ஆண்டவர்கிட்ட ஒரே வந்து சொன்னேன், ஜீவனை கொடுத்தா ஊழியம் செய்ய போறோம், எடுத்துக்கொண்டா ஓ சமத்துக்கு வர போறோம். ஆனா ஒண்ணு, ஜீவனை கொடுத்து எழுப்பினு நாம மகிமைப்படும், நாங்க இந்த வியாதி பலனோடு செத்து போனோம், நாம தூசிக்கப்படும். உனக்கு என்ன வேணும் முடிவு பண்ணீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாட்சி யாக்கோப்பு இருக்கிறாரு, இயேசுவா இருக்கிறான். நாங்க பலவிடப்பட்டதான் அவனுக்கு தெரியும். அது மாதிரி இங்க சில தம்பிகள் விளையாடணும் அவனுக்கு தெரியும். ஆமீன். நான் ஒண்ணுமே பண்ண முடியலையே, தோத்து போன சாத்தான். அல்லேலூயா. தோத்து போனது சாத்தான், ஜெயப்படுது கர்த்தர். கர்த்தடி கர்த்தர் சொல்றவங்க நல்ல பணத்தை சத்தமா கை கட்டிக்கமா. ஜெயித்தது கர்த்தர், நான் அல்ல, என் மனைவி அல்ல, கர்த்தர் ஜெயித்தார். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் சொன்னார், வாசிங்க வாசித்து முடிக்கணுமா? நான் உம்மிடத்தில் வரவும், நம்மிடத்துல வரவும் என்னை பாத்திரமாக எண்ணவில்லை, என்னை பாத்திரமாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லோ, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என்ன சொன்னா, நான் ஒருத்தர் வரத்துக்கு நான் பாக்குறேன் ஐயா. ஆனா மூப்பர்கள் அவரை பத்தி உயர்ந்த நிலையில சொன்னாங்க இயேசுல. ஆனா நூற்றுக்கு அதிபதியோ தன்னை வெறுமையாய் அர்ப்பணித்தான், தன்னை வெறுமையாய் விட்டு கொடுத்தான், தன்னை வெறுமையாய் படுத்தினான், ஆண்டவரை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரா? ஆமீன். கோபப்பட்டிருப்பாரா? ஆமீன். பரவாயில்லையா? இன்னைக்கு நீங்கள் நானும் என்னதான் நம்ம ஆவியில வரங்களை பெற்று செயல்பட்டாலும் கவனிச்சு கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர் நம்ம செய்து ஜெபம் பண்ணி பல பேருக்கு சுகமடைஞ்சாலும் நம்ம பெருமை கொட்டக்கூடவே கூடாது, நம்ம உயர்ச்சி பேசவே கூடாது. நான் 2016 நினைக்கிறேன், சில காரியங்களை சொல்லி நான் பெருமைப்பட்டு போனேன். 3 மாச காலம் நான் ஆண்டவர்கிட்ட பட்ட வேதனை இருக்கேன், பயங்கரமா பாடுபடுத்திட்டேன். அப்போ ஒரு நாள் உணர்ந்தேன், யோகம் உணர்ந்து போல உணர்ந்து சொன்ன, ஆண்டவரே இந்த காரணத்துக்கு என்ன காரணம்? சொன்னார், நான் செய்த அற்புதத்தை நீ செஞ்சு சொல்லிட்டிய இடத்துல, ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். யோசித்து பார்த்தேன், கரெக்டா ஆண்டவர் எனக்கு அதை கிளிக் தட்டணுமா தட்டி, இந்த இடத்துல நீ சொன்னது உண்மை, உண்மை ஆண்டவர் மன்னிச்சுக்கீங்க. அன்றைக்கு அது பாருங்க கர்மதிகள் சொல்ல போனாலும் ஆண்டவர்கள் நம்ம பெருமைப்படக்கூடாது, நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம உயர்த்த 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 நீங்க தாழ்ந்து கொண்டே இருங்க. உங்களை வரங்களை கொடுக்க கொடுக்க நீங்க செபிக்க செபிக்க விடுதலை உண்டாகுதா, சுகம் உண்டாகுதா, ஆசீர்வாதம் உண்டாகுதா. உங்க மூலமா பல பேரும் சுவிசேஷம் கேட்கிறாங்க, அவங்க தேடி வராங்களா, ஓடி வராங்களா. நான் பெருமைப்பட்டு நம்ம பெருமைப்பட்டாதபடி ஆண்டவர் இன்னும் 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 நான் செய்ய என்னை தகுதிப்பட்டுக்குவான்னு உங்களை தாழ்த்து கொண்டே இருங்க. கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பார்க்க போகிற அருமையான சகோதர சகோதரி, கர்த்தருடைய ஊழியக்காரர் ஊழியக்காரியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த நூற்றுக்கு அதிபதி போல நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம தேவ சமூகத்துல நாம் வெறுமை ஒன்றுக்கு உத்தவாத பாத்திரம் என அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உன்னை வைத்து மகிழப்படுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பெருமை கொண்டையானால் நெபுகாத் நச்சரை போல புல்லு மேயவனா மாற்றி விடுவார் கர்த்தர். அல்லேலூயா. இது உண்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசி. நான் உம்மிடத்தில் வரவும், நம்மிடத்துல வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், அதிகாரத்திலே கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு, கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்ம சோதரம், நம்மளை ஆண்டவர் ஆண்டவர் சொல்றான், நான் 100 பேரை வான்னா போக இருக்கிறான், ஆனாலும் நான் பார்க்கிறான். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? எத்தனை பேர் இயேசுவுக்கு அர்ப்பணிக்க போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு? எல்லாம் முழங்கா போட்டீங்க.
எல்லாரும் மனதால் படிக்கணும். ஆண்டவரே, நான் பாத்திரவானப்பா, நம்ம ஆராதிக்க வருவதற்கு நான் பாத்திரவான, உங்களோடு கூட தொழிற்சி நிற்கிறதுக்கு நான் பாத்திரவான. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. நூற்றுக்கு அதிபதி வேண்டிக் கொண்டது போல இந்த நாள் ஆண்டோடத்துல வேண்டிக் கொள்வோமா? இந்த நாள் ஆண்டோடத்துல வேண்டிக் கொள்வோமா? ஆமையின் ஆண்டோடத்துல வேண்டிக் கொள்வோமா? அல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி போல வேண்டி ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்வோமா? தயவு சொல்றேன், ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்வோம். அல்லேலூயா. ஓ ரபாலா, எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு, குடும்பவங்க எல்லாம் முழங்கால் பண்ணி நல்லா நேர்பட்டு நின்றீங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் நேர்பட்டு நின்றுங்க. நேர்பட்டு நின்று அவர்கள் அமீன் ஆண்டவரத்தில் வேண்டப்பா. அமீன். ஒரு அமீன் சோத்திரம். அமீன். நான் ரொம்ப நாளை முழங்கால் பண்ணிட்டு ஆண்டுகிட்ட கேட்க போறேன். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அந்த நூற்றுக்கு அதிபதி போல மனநிலைமை எங்களுக்கு வேணும்ப்பா. வாய்ந்தா வருகிறான், போயிருந்தா போவான். ஆனாலும் ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவன் அல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே, என் வேலைக்கார சொசமா இருப்பானே. நீங்க யாயா என் வீட்டுக்கு வந்தீங்க? யாயா என் வீட்டுக்கு வந்தீங்க? நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் இல்லையே, நான் தகுதியானவன் இல்லையே. வெளில நிக்கிறவங்கள உள்ளவாங்க, அர்ப்பணிக்கிற நேரம் வெளில பிடிக்க வேண்டாம். அர்ப்பணிங்க ஆண்டோட சமூகத்துல, அர்ப்பணிங்க ஆண்டோட சமூகத்துல. நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த தயவுள்ள கரம் இதை தாங்கட்டுமே, இந்த தயவுள்ள கரமனை தாங்கட்டுமே, இந்த கிருபைகளை தாங்கட்டுமே. அப்பா, எங்களை ஆறுதல் படுத்துற ஆண்டவர் நீ அல்லவா, எங்களை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் நீ அல்லவா. ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு போதுமா? அமீன். எத்தனை பேர் நூற்றுக்கு அதிபதியை போல தாழ்த்த போறீங்க, அவர்கிட்ட கேட்க போறீங்க? கேட்கறீங்க, அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. அமீன். ஆண்டவர் கேட்கறவங்க அப்படியே கரங்களை கட்டி, ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவர், அந்த நூற்றுக்கு அதிபதியை போல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அதிபதிக்கு எண்ணமே மூப்பர்கள் அவரை பத்தி நன்றாய் சொல்லுகிறார்கள். எத்தனையோ கடந்த வசனத்தை தியானித்து நம்ம பேசி இருக்கிறோம், பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் நீ தெளிவாய் இந்த அமீன் நூற்றுக்கு அதிபதியை குறித்து நம்மிடத்தில் தெளிவுபடுத்துகிறார். அதோட பெரிய மனுஷன் மூப்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவ ஆலயத்தை கட்டினாங்க, அது போல அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய சபை விசுவாச பிள்ளைகளே, தேவ ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும், அதற்காக செவி கொடுக்க வேண்டும், அதற்காக மற்றவர்களிடத்தில் நீங்கள் அறிவித்து உதவி செய்ய நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும், ஆலயம் கட்டி ஆராதிக்க பிரயாசப்பட வேண்டும். சோத்திரம். போதுமான இடவசதி இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயத்தோடு நின்று ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளோட விட இருக்கிறார். நூற்றுக்கு அதிபதியை போல் நம்மளை அர்ப்பணிப்போமா, நம்மளை அர்ப்பணிப்போமா. ஆண்டோட சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டோட சமூகம் நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வசனத்தினாலே நம்மளை குணமாக்க முடியும். அவர் வசனத்தை போல நம்மளை குணமாக்க முடியும். வசனத்தை அனுப்பி நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம் நம்மளை விட்டு போகட்டும். மறைந்திருக்கிற பாவங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியம், முறுமுறுப்புகள், கசப்புகள், நிந்தனைகள், நெருக்கங்கள், உபத்திரங்கள், பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். நீங்க விசுவாசத்தில் சொல்லுவோம், நம்முடைய இருதயத்துல வலதையை வச்சு சொல்லுவோம், ஆண்டவரே என் அமீன் அப்பா, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்களுடைய வசனத்தினால குணமாக்குங்க. நீங்க குணமாக்க விசுவாசிக்கிறேன். உள்ளத்தில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் வேண்டாம், எடுத்து விடுங்கப்பா. என் அந்தரங்க வாழ்க்கையில பாவம் வேண்டாம், என்னை குணமாக்குங்கப்பா. வசனத்தினால என்னை குணமாக்குங்கப்பா. அதை விட்டு விலகி கிருபை தாங்கப்பா. நான் விட நினைக்கிற முடியல ஆண்டவரே, என்னை குணமாக்கி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துல ஒரு பரிசுத்தவாட்டியாய் மணவாளனுக்கு முன்னாலே ஒரு பரிசுத்த மணவாட்டியாய் நிக்க
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதுக்கு முன்பாக ராயனுக்கு முன்னாலே நிற்க ஆயத்தப்படுவோமா? 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 இப்படி எல்லாம் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நின்ன, ஓ எல்லாரும் எழுப்பி நின்ன, அப்படியே நெஞ்சில் வலதுகை வைத்துக் கொண்டு ஒரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா, ஒரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிக்க இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிக்க இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆமே 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 ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே
சில மாதத்துக்கு முன்னால ஒரு தற்கொலை ஆவி உங்களோடு போராடி கொண்டிருந்தது. சரீரத்தில் கனிவிடத்தை கொண்டு வந்தது. ஒரு நிலைமை மாற்றப்பட்டு கொண்டிருந்தது. இரவு நான் ஜெபத்தை உங்களுடைய மனைவியை கனிவு ஜெபம் இந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஜெபத்தினால ஜீவோடு நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது திட்டம் எப்படியாவது மாறுபாடான இடத்துல கொண்டு போய் அழித்து உன் குடும்பத்தை அவை சின்னப்படமாக்க சொல்லி அந்த தந்திரமுள்ள ஆமை நீ பைக்கில் போயிட்டு வரும்போது சரியாய் 12 மணிக்கு நீ வரும்போது உன் வாகனத்துல ஏறி வந்தது. அது உன் வீட்டுக்கு முன்னால வந்த உடனே அவை சில நாட்களை உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. உன் சரீரத்தில் விளைகிறான் சந்தரமா கந்தரமா சபதம். ஆமென். உண்மையா? ஆமென். அது உன்னை அழிக்க முடிய திட்டம் வைத்திருந்தது. ஆண்டவர் மனைவியுடைய கண்ணீரின் ஜெபத்தினால இந்த திருச்சபையில வைக்கிற அத்தனை பேர் அவளுக்காக உனக்காக ஜெபித்தது நிமித்தமா இன்னைக்கு அவளை பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறியா? கர்த்தருக்காக பயிராய் கொண்டு எழும்புவாயா? உன் தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீ அர்ப்பணிக்கப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நீ கொடுப்பாயா? சந்தரமலையா கவலா ரீதன சந்திரிபிக்கவா சபிக்கப்பட்ட நாயகன் சக்கடைய மகன் அசல் ரத்தம் பூசப்படுது மேல கடவுளே சில நேரத்தில் இப்படி ஒடியாது. சில நேரத்தில் சிந்தைகள் மாற்றப்படுது, எண்ணங்கள் மாற்றப்படுது. சில நேரம் நீ கலந்து ஒரு அனுபவத்தில் இருக்க நீ பயப்படாதே. உன் கரத்தை இயேசுவாக உங்களுக்கு நம்புறீங்க? உன் கரத்தை இயேசு பிடிச்சிருக்கு நம்புறீங்களா? உன் கரத்தை இயேசு பிடிச்சிருக்கு மரணம்